तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி நாளானது மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுத. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வருதுங்க. நவகிரகங்களின் ராசி மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாளில் நீதிமான் சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இளவரசனான புதனின் நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட உள்ளது. அதுவும் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் இருப்பார் மற்றும் புத்தி காரகனான புதன் மீனராசியில் இருப்பார். அதுவும் சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த மாற்றம் ஏற்படுவதால் சில ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து திடீர் நிதி நன்மைகளும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றியும் கிடைக்க போகுது. என்னதான் மாதந்தோறும் மகா சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது. இந்த சிவராத்திரி நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமண நாளாக கருதப்படுது. ஏனெனில் இந்த நாளில் திருவோண நட்சத்திரமானது மாலை வரை இருக்கும். அதோடு மங்களகரமான யோகமும் உருவாகி வருது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு மிகவும் புனிதமாக கருதப்படுது. இந்த யோக காலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும், துன்பங்கள் நீங்கும் என்று நம்பப்படுது. இந்த நாளில் கிரகங்களின் தலைவனான சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்குது. இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையால் மிகவும் சிறப்பான சதுர் கிரக யோகம் உருவாக இருக்குது. இந்த யோகமானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ நிகழ இருக்குது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுல மூலத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது படிப்பினைகளின் வழியாக வாழ்வை செம்மையாக நடத்தி வரும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் ராசிநாதன் குரு பகவான் தன் பார்வைகளின் வழியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குவார். செய்து வரும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த ஆதாயத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செஞ்சவங்களின் அதற்குரிய வாய்ப்பெல்லாம் அமைய போகுது. அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சி சாதகமாக இருக்க போகுது. ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டாகும். இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனை, நெருக்கடி, சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். நினைத்த வேலைகளை நினைச்சபடி செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும். வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் கூடும். சந்திராஷ்டமம் மார்ச் 9, 10. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 16, 21, 25, மார்ச் 3, 7, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். போராடம் அடுத்தது நாம் பார்க்க போகிறது. தன்னுடைய நிலையில் எப்பொழுதும் சரியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு முன்னேற்றமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களை வெற்றி நடை போட வைப்பார். முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் சூரியனும்
எடுத்த வேலைகளை எல்லாம் முடித்திடக்கூடிய சக்தியை வழங்குவார். தடைப்பட்ட வேலை எளிதாக நடக்கும். புதிய முயற்சி சாதகமாகும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்க போகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். கோயிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவீங்க. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். உழைப்பாளர்களின் நிலை உயரும். காணாமல் போன பொருள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் மார்ச் 10, 11. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 15, 21, 24. மார்ச் 3, 6, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஆண்டாள் ரங்க மன்னாரை வழிபட்டோம்னா நன்மை உண்டாகும். அடுத்தது உத்திராடம் 1ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுது தெளிவான சிந்தனையுடன் மனதில் நம்பிக்கையோடு வாழும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் வேலையெல்லாம் வெற்றியாக போகுது. தடைப்பட்ட முயற்சியெல்லாம் இனி விறுவிறுன்னு நடக்கும். அரசு வழி முயற்சி சாதகமாகும். தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வழக்கில் இருந்து விடுதலை கிடைக்கும். ராசிநாதனின் பார்வை ஜீவனஸ்தானத்திற்கும் தன குடும்பஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதுனால தொழில் விருத்தியாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். எதிர்பார்த்த வரவு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கடன்களுக்காக வட்டிக்கு மேல் வட்டிகளாக கட்டி வந்தவங்க நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வரும். பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்வீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விரையாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால செயல்களில் வேகம் இருக்கும். செலவு அதிகரிக்கும். அவை சுப செலவாக மாறும். ஒரு சிலர் புதிய இடம் வீடு என வாங்குவீங்க. புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை விலகி இணக்கமான நிலை உண்டாகும். பணியாளர்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். சந்திராஷ்டமம் மார்ச் 11. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 19, 21, 28. மார்ச் 1, 3, 10, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சூரிய பகவானை வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டாகும்.